அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசாமல் பேசிய அரசியல் பற்றி. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட சந்திப்பு, ரொம்ப நேரம் பேசியிருக்கீங்க. இன்றைய சந்திப்போடைய முக்கியத்துவம் வந்து கிரகப்பிரவேசம். கோயில் மாதிரி இருக்குது, வீடு கோயில் மாதிரி இருக்குது. இந்த வீடு வந்து அம்மாவுக்கு வந்து எல்லா பேர், புகழ், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வந்து வேண்டியது. இன்று முதலமைச்சருடைய அவருடைய பிறந்த நாள். அந்த ஆளுமை இடத்தை தமிழகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய நபராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் பற்றி நான் பேச விரும்பலை. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். அடுத்த படம் உங்களுக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு? நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் பிறந்த நாள் அன்று மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததும் அங்கு நடந்த அரசியலும் தான் இன்று அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களின் வீட்டிற்கு வருகின்ற திரு மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்களை அம்மாவின் விசுவாசிகள் வாசலுக்கே சென்று அன்புடன் வரவேற்றார்கள். உள்ளே நுழையவிருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கால் அணிகளை கூட வெளியே கழற்றியது தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய கால் அணிகளோடே உள்ளே சென்றிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. காரணம், நம் சின்னம்மா அவர்களின் வீட்டை, அம்மாவின் பெயரை கொண்ட வீட்டை அவர் கோவிலாக கருதியதுதான் இதற்கு காரணம். இதுதான் நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் மீதும் நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களின் மீதும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வைத்திருந்த பற்று. உள்ளே சென்ற திரு ரஜினிகாந்த் அவர்களை நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களின் விசுவாசிகள் மரியாதையுடன் அமர வைத்தார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கே வந்த நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை கண்டதும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வணக்கம் கூறி வரவேற்றிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை.
மாறாக சிறிது தூரம் முன்னே நடந்து சின்னம்மா அவர்களை வர வைத்தது தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதற்கு காரணம் அவர் நம் சின்னம்மா அவர்களின் மீது வைத்திருந்த விசுவாசமே தவிர வேறென்ன இருக்க முடியும்? தன்னுடைய சார்பாக பரிசினை கொடுத்த பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மாறாக நம் சின்னம்மா அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை அமரச் சொன்ன பிறகே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அமர்ந்திருந்தார். இதிலிருந்து அவர் நம் சின்னம்மா அவர்களின் மீது வைத்திருந்த மரியாதை வெளிப்படுகின்றது. பிறகு அவர் அமர்ந்த தோரணையானது அரசியல் வட்டாரத்தில் மிக பெரும் ஆச்சரியத்தினை அளிக்கின்றது. சோஃபாவில் சாயாமல் அமர்ந்திருந்தார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இதிலிருந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம் சின்னம்மாவின் மீது வைத்திருந்த பக்தி வெளிப்படுகின்றது. பிறகு வெளியே வரும்பொழுதும் கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய இரு கைகளையும் கட்டி கொண்டு வந்தது நம் தியாகத்தா சின்னம்மாவின் மீது அவர் வைத்திருந்த அடக்கத்தினை காட்டுகின்றது. அவர் பத்திரிகையாளர்களிடம் பேசியது என்பது தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலே மிக பெரும் ஆச்சரியத்தினையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருவர் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் கூட நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களின் மீது வைத்திருக்கும் பற்று, பக்தி, மரியாதை, அன்பு, அடக்கம் ஆகிய பண்புகள் வெளிப்படுகின்றது. இத்தனை மரியாதையானது நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களுக்கு பிறகு தியாகத்தா சின்னம்மா அவர்களுக்கே கிடைக்கின்றது. இதிலிருந்து ஒன்று தெளிவாக புரிகின்றது. நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் அடுத்த ஆளுமை நம் தியாகத்தா சின்னம்மாதான் என்று. பத்திரிகையாளர்கள் அடுத்த ஆளுமை யார் என்று கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இங்கு இல்லை. அங்கு நிச்சயம் அரசியல் பேசப்பட்டிருக்கும். ஏன் அரசியல் தூதினை கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏந்தி வந்திருக்கலாம். இதை கண்ட அம்மாவின் விரோதிகளும் கூட பயத்தில் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கு மட்டும் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் கூட இப்பொழுது புரிகின்றது நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களின் பொறுமை, வளர்ச்சி, ஆளுமை, அரசியல் தந்திரம். எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் யாரும் வருத்தமடைய வேண்டாம். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது நம் தியாகத்தா சின்னம்மா அவர்களின் தலைமையை ஏற்று வீர நடைபோட்டு நடக்கும். இது நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம்.